அவர் நேர்ல வந்தாரு. ரொம்ப சின்ன வயசா இருந்தாரு. இவருக்கு எப்படி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம ஒரு அதனுடைய அவுட்புட் கொண்டு வருவாரா? வேற விருப்பம்ங்க. ஒரு ஹோம் தியேட்டர் பண்றது. அதுக்கு முதல்ல ஒரு டெஸ்ட்டுக்கு இவருக்கு எப்படி பண்றாரு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவரை எனக்கு ஒரு ஆம்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் 3 விதமா. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2K மெக்கானிக் திண்டுக்கல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட திண்டுக்கல்லேருந்து நம்ம ஊர்லேருந்தே பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருந்தார். இந்த ஆம்பிளிஃபயர்னு பார்த்தீங்க அப்படின்னா டவர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 இன்ச்சு, ஒரு 8 இன்ச்சு, ஒரு 2 அதாவது பாக்ஸ் வந்து அவங்களே வச்சுருந்தாங்க. அதை நம்ம நேரில் போய் அவங்களோட வீட்டில் நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம். பார்த்துட்டு இந்த கான்செப்டில் நம்ம ஆம்பிளிஃபயர் போடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு 1 மந்த் ஆக போகுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயரை ஃபினிஷ் பண்ணி இன்றைக்கி நம்ம அவங்க வீட்டுக்கே போய் நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இதில் ஃப்ரண்ட் பேனலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லுக்கில் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இதில் யமஹா அப்படின்ற ஒரு யமஹாவோட லோகோ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்மளோட லோகோ நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் எப்பயும் போல் உங்களுக்கு தெரிஞ்சது தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆம்பிளிஃபயர் ஃப்ரண்ட்டில் என்னென்ன இருக்குன்ட்டு மாஸ்டர் கண்ட்ரோலு, வால்யூமு, மிட்டு, பேஸு, ட்ரிபிள் தான் நம்ம எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம் எப்பயும் போல். யூஎஸ்பி போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 006 பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டோட பேர் 006 பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஃபோல்டர் ஆப்ஷனோட இருக்கனால உங்களுக்கு என்னென்ன ஃபைல் வேணுமோ நீங்கள் இதிலே நீங்கள் ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா இதோட ரிமோட்லேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஒரு குவாலிட்டியான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய போர்டாக இருக்குது. இதில் இப்போ நான் நல்லா செக் பண்ணி பார்த்துருக்கேன். ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்காவான ரிசல்ட்டில் இருக்குது இந்த போர்டு. அடுத்தது இன்டீரியரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிறிஸ்டலில் NCBT தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பேசிக் ட்ரிபிள் ரெண்டுமே இருக்கும். நம்ம தேவைன்ற அளவுக்கு நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது 5 வோல்ட்டுக்கு ஒன்று, 12 வோல்ட்டுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பக்கன் ஒன்று நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று கிரியேட்டிவ், ஒன்று எக்ஸ்ட்ரீம் அம்சத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். பவர் சப்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 MFT, 63 வோல்ட் 2 கெப்பாசிட்டர் ப்ளஸ் 35 மெட்டல் ரேட் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஐமாவோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே பின்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்வூஃபராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் அது மாதிரி தான் ஒரு 10 ஆம்பியரில் நான் கொடுத்துருக்கேன். பேக் டெப்த்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஒரு 4 இன்ச்சு பேக் டெப்த் இருக்க மாதிரி நான் அதில் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு காப்பர் காயில் தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் காப்பர் காயில் தான். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் வந்து 12 நான் தனியாக வச்சுருக்கேன். இதோட வைண்டிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பர் காயில் தான் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கிருக்கோம். அடுத்ததாக ஸ்டீரியோக்காண்டி லெஃப்ட் ரைட்டுக்காண்டி அல்ட்ரா டிஜிட்டலோட மோனோ போர்டு நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 போர்டு, இது ஒரு சேனலுக்கு இது ஒரு சேனலுக்கு நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்குது. நம்ம அதுக்கு மேலே ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. லைஃப் வரணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். STNல 12 வோல்ட்டு கூலிங் ஃபேன் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபயரோட கூலிங் பர்பஸ்க்காண்டி நான் அதில் ஒன்று கொடுத்துருக்கேன். வயரிங்லாம் பார்த்துக்குங்க எந்தளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம் வயரிங்லாம் அப்படின்ட்டு. ஒரு இடத்துல கூட பிசிறு தட்டாது உங்களுக்கு. ஏசிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஸ்லீவ் போட்டு பண்ணியிருப்பேன். சுவிட்ச் லைன்லேருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருப்போம். கிரவுண்டிங்கும் ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு உள்ள ஆம்பிளிஃபயரில் ஷாக் ஆனாலுமே உங்களுக்கு அவுட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பாடியில் டேரெக்டாக ஸ்க்ரூ போட்டு நம்ம எடுக்கிற மாதிரி பண்ணியிருப்போம். ஏன்னா பிராண்டடு, அதாவது இதோட மட்டும் பிராண்டட் யூஸ் பண்ணுறாங்க பண்ணுறப்ப நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கிரவுண்டு கொடுத்தா பத்தாது. நான் அதனால் டேரெக்டாக பாடியிலேருந்து நான் எடுத்து கொடுக்குற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக நம்ம தான் ஃபிட் பண்ண போகிறனால. இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்பிளிஃபயர் வேணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த பேனலை பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ பண்ணியிருக்கோம். இப்போ கஸ்டமரோட ரிவ்யூ, அண்ணனோட ரிவ்யூ எப்படி இருக்குது, இதோட டெஸ்டிங் வீடியோ எல்லா வரைக்கும் பார்த்தாங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேரில் கேட்போம். வணக்கங்க. நான் வந்து முதல்ல இந்த வந்து ஒரு ஆன்லைன் மூலமாக தான் பார்த்தேன். தம்பி தன்னுடைய ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி இசை சம்மந்தமாக ஒரு ஆம்பு வந்து நான் நல்லபடியாக படித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு அவரை வர சொன்னேன். அவர் நேரில் வந்தார். ரொம்ப சின்ன வயசாக இருந்தார். இவருக்கு எப்படி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம ஒரு அதனுடைய அவுட்புட் கொண்டு வருவாரா அப்படி ஒரு சந்தேகத்தோடு தான் அவரை கூப்பிட்டு வச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஸ்பீக்கருங்க. இதை வந்து எப்படி ஒரு மாடிஃபை பண்ணி கொண்டு வருவார்னு நான் நினைக்கல. இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு டார்கெட்டை அவர் கொடுத்து அதை நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டெஸ்ட்டுக்காக தான் அனுப்பிச்சுட்டேன். ஆனால் எனக்கு வந்து வேற விருப்பம்ங்க. ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணுறது. அதுக்கு முதல்ல ஒரு டெஸ்ட்டுக்கு இவருக்கு எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு
இவரை எனக்கு ஒரு ஆம்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் 3 விதமா ஆம்ப் இருக்கு சார், உங்களுக்கு எந்த விதமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஒரு மீடியம் பட்ஜெட்ல ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்த தம்பி, அது வந்து இது இந்த 2 ஸ்பீக்கருக்கு அது மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டாரு. போயிட்டு கரெக்டா ஒரு 1 வீக்ல நான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டேன் சார், சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி வாங்க அப்படின்னு வந்த உடனே அசம்பிள் அந்த ஸ்பீக்கரையும் ஆம்பையும் டைரக்டா இணைச்சிருவாருன்னு பார்த்தா அவர் ஒவ்வொன்றையும் அளந்து பார்த்து அந்த ஸ்பீக்கர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை எல்லாம் சரி பண்ணி அந்த ஆப்போட இணைச்சாருங்க. அப்படியே இளையராஜா சார் வந்து ஒருவேளை அந்த ரெக்கார்டிங் எப்போ என்ன எஃபெக்ட்ல கொடுத்துருப்பாரோ அந்த எஃபெக்ட்ல கிட்டத்தட்ட 80% வந்துருக்குங்க. அதாவது ரெக்கார்டிங் தியேட்டர்ல என்ன மாதிரியான எஃபெக்ட் வருமோ அந்த எஃபெக்ட்ல 85%. ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவழிச்சு அவர் சொல்ற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நான் அதுக்கு ஒத்துருக்கேன்னா எனக்கு நிச்சயமா ராஜா சாருடைய அந்த ஒரிஜினல் ரெக்கார்டிங்கோட எனக்கு அந்த எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். நான் அதை ஜஸ்ட் மிஸ் பண்றதா இப்போ உணர்றேன். பட் ஆனா அருமையான தம்பி தருண் வந்து ரொம்ப ஒரு மியூசிக் நாலேஜோட இருக்கிறாரு. சவுண்ட் அப்சர்விங் நல்லா இருக்கு. அவருடைய அந்த எந்தெந்த இடத்துல ஏதாவது போட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிறத சரியா கணிச்சு வச்சிருக்கிறாரு. அவருடைய அறிவுத்திறனுக்கு என்னுடைய பாராட்டுகள், அவருடைய இந்த தொழில் திறமைக்கும் என்னுடைய பாராட்டுகள். தொடர்ந்து பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் வந்து பண்ணும்போது அடுத்த பட்ஜெட் வந்து நாங்கள் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறேன். வீட்டில் ஹோம் தியேட்டர் வைக்கிற மாதிரி ஹோம் தியேட்டரையும் நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து நான் இதை பார்த்தோன்னே நான் பிரமிச்சு போயிட்டேன். நல்லபடியாக பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.